அனைவருக்கும் வணக்கம். விநாயகருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்வது ஏன்? விநாயகருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்வது பற்றி தத்துவ ரீதியான விளக்கம் சொல்லப்பட்டாலும், பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை படைப்பதற்கு பின்னணியில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அந்தச் சம்பவம் கதையாகவும் இருக்கலாம். ஆனால், அது நமக்கு உணர்த்தும் தத்துவம் தான் முக்கியமானது. பின்மேற்கோள்குறி கதைக்கு காலில்லை, கொழுக்கட்டைக்கு தலை இல்லை என்று ஒரு சொல்வழக்கு உண்டு. ஒரு கதைக்கு காரணம் இருக்கிறதா என்றெல்லாம் ஆராயக்கூடாது. அந்த கதையில் ஆழமாக பொதிந்திருக்கும் அர்த்தம்தான் முக்கியமானது. ஆன்மீக கதைகளில் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படும் வகையில் பல நீதி கருத்துக்கள் இருக்கவே செய்கின்றன. எனவே, கதைகளுக்கு கால்கள் உண்டு என்றே சொல்லலாம். கால்கள் என்பது நல்ல அறிவுரைகளைத்தான். அப்படி பார்த்தால் கதைக்கு காலும் உண்டு, கொழுக்கட்டைக்கு தலையும் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கதையில் பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை ஏன் படைக்கப்படுகிறது, படைக்கப்படும் கொழுக்கட்டை யாருடைய பசியை தீர்க்கிறது என்பது பற்றி பார்ப்போம். ஞானபாலி என்பவன் சத்தியமே வடிவான உத்தம அரசன். முழுமுதற் கடவுளான கணபதியின் தீவிர பக்தன். விநாயகரின் பக்தனாக நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்த போதும், ஒருமுறை பெரும் பஞ்சம் வந்துவிட்டது. மக்கள் கஷ்டப்பட்டுவிடக் கூடாதே என்று பலவகை திட்டங்களை தீட்டி, அவர்களை காப்பாற்றி வந்தான். எனினும் பஞ்சம் தொடர்ந்து நீடித்ததால், ராஜகுருவின் ஆலோசனைப்படி ருத்ர யாகம் ஒன்றைச் செய்யத் தொடங்கினான். யாகத்தின் நடுவே அரசனின் விதி தனது வேலையைத் தொடங்கியது. ஆம், அந்த வழியே சென்ற மேனகை, ஞானபாலியின் கண்களைக் கவர்ந்தாள். சிற்றின்ப ஆசையால் அரசன் வேள்வியை பாதியில் நிறுத்திவிட்டு எழுந்து மேனகையின் பின்னே சென்றான். பின்னே வந்த அரசனை எச்சரித்து விட்டு மேனகை மறைந்தாள். ஏமாந்து போன அரசன் ஞானபாலி மீண்டும் யாகம் செய்யும் இடத்துக்கு வந்தான். யாகம் பாதியில் நின்றதால் பெரும் ஆபத்து நேரும் என்று ராஜகுரு எச்சரித்தார். எனவே, மீண்டும் மற்றொரு நாள் யாகத்தை தொடங்கலாம் என்றும் அறிவுறுத்தினார். அதை கண்டுகொள்ளாமல் நின்று போன யாகத்தை தொடங்கிய ஞானபாலியை அஷ்டதிக்பாலர்கள் தோன்றி சபித்தனர். இதனால் ஒற்றைக்கண் பூதமாக மாறி அலையத் தொடங்கினான் ஞானபாலி. கண்ணில் பட்ட மனிதர்களை எல்லாம் பிடித்து உண்டான் ஞானபாலி. கொடிய அரக்கனாக மாறி சகல உயிரினங்களையும் வதைத்தான். தீராத பெரும்பசியால் உயிர்களை எல்லாம் விழுங்கினான். எனினும், முந்தைய பழக்கத்தின் காரணமாக விநாயகப் பெருமானின் வழிபாட்டை மட்டும் தொடர்ந்தான். பூமிக்கே பெரும் அச்சுறுத்தலான ஞானபாலியை தேவர்களாலும் அழிக்க முடியவில்லை. அவனுக்கு கஜமுகனின் ஆசி இருந்ததே காரணம் என்று பூமாதேவி அறிந்து கொண்டாள். தன் மக்களைக் காக்க கணபதியை வேண்டினாள். தன் பக்தனான ஞானபாலிக்கு அருள் செய்யவும், பூவுலகை காக்கவும் கணபதி திருவுளம் கொண்டார். வேடனாக உருமாறி, ஞானபாலியை எதிர்க்க வந்தார் கணபதி. காண்பவர் யாவரையும் அழித்துவிடும் பூத ஞானபாலியால் அந்த வேடனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. போர் நீண்டது. இறுதியாக வந்து இருப்பவர் கணபதி என்று கண்டுகொண்டான் ஞானபாலி. கண்ணீரோடு விழுந்து வணங்கி, தன்னை ரட்சித்து ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினான். தனது பெரும்பசியை போக்குவதுடன், தன்னையும் கணநாதராகிய பிள்ளையார் தம்மோடு வைத்துக்கொள்ளுமாறு வேண்டினான். பிறப்பிலா பெருவாழ்வை தந்து காக்குமாறு அழுதான், கண்ணீரால் தொழுதான். பரம பக்தனான ஞானபாலியை கொல்லவோ, பூமியில் அப்படியே விட்டுச் செல்லவோ அந்த மூல முழுமுதற் கடவுளுக்கு மனம் வரவில்லை. கொடுமையான செயல்கள் புரிந்ததால், சொர்க்கமும் ஞானபாலிக்குச் சாத்தியமில்லை என்று உணர்ந்தார். எனவே, அவன் வேண்டியபடியே தன்னுடனேயே அவனை வைத்துக் கொள்ள எண்ணினார். அதே சமயம் அவனது பெரும்பசிக்கும் வழி செய்ய திருவுள்ளம் கொண்ட கணபதி கடவுள், விஸ்வரூப வடிவம் எடுத்து, ஞானபாலியை தன் கையால் பிடித்து, அவனை ஒரு கொழுக்கட்டை வடிவமாக்கி விழுங்கிவிட்டார். இப்படியாக கணபதிக் கடவுளின் பக்தனான ஞானபாலி, கொழுக்கட்டை வடிவத்தில் விநாயகப் பெருமானின் வயிற்றில் அமர்ந்து கொண்டான். பெறுதற்கரிய இந்த பேற்றை பெற்று ஆனந்தம் கொண்டான். தேவர்களும் மக்களும் இந்தச் சம்பவத்தைக் கண்டு மகிழ்ந்தார்கள். கணநாதரின் ஆணைப்படியே ஞானபாலியின் பசியைப் போக்க, அவருக்கு கொழுக்கட்டை படைக்கவும் ஒப்புக்கொண்டார்கள். அன்றிலிருந்து அவருக்கு படைக்கப்படும் கொழுக்கட்டையாவும் ஞானபாலிக்கே போய் சேர்ந்தன. நாமும் இன்று வரை ஞானபாலியின் நினைவாக கொழுக்கட்டையை செய்து படைத்து வருகிறோம். பின்மேற்கோள்குறி ஆன்மா என்ற இனிப்பான பூரணத்தை பொதித்து, இந்த உடலையே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறோம் என்பதே கொழுக்கட்டையின் தத்துவம். வாழும் காலம் வரை, தன்னை அப்படியே ஒப்படைக்க முடியாது என்பதால், கொழுக்கட்டையின் வாயிலாகச் செய்கிறோம்.
ஞானபாலியை வைத்து விநாயகப் பெருமான் நம் ஒவ்வொருவரையும் சரணாகதி அடையச் செய்துவிட்டான் என்பதே இந்த கதையின் அடிப்படை. முழுமுதற் கடவுளான பிள்ளையாரை பிடித்துக் கொள்ளுங்கள், மனதுக்கு பிடித்தவாறே வாழ்க்கை அமைந்துவிடும். விநாயகா போற்றி, விக்னேஸ்வரா போற்றி. இந்த வீடியோ பதிவு இத்துடன் நிறைவு பெற்றது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.